நியூக்ளியர் பாம்பே போட்டாலும் எதுவுமே ஆகாத மாதிரி ஒரு வீடு இந்த ஒரு ஆள் கட்டி வச்சிருக்காரு. ஆக்சுவலா அதை ஒரு வீட்டுக்குள்ளேயே அண்டர் கிரவுண்ட்ல தான் கட்டி வச்சிருக்காரு. எல்லாத்தையுமே கட்டி முடிச்சுட்டு உள்ள எப்படி இருக்குன்னு பாக்கறதுக்கு அவரும் அவங்க ஒய்ஃபும் போயிட்டு இருக்காங்க. உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே பெரிய பாம்பு வெடிக்கிற சவுண்ட் கேக்குது. அதனால அவங்க ரெண்டு பேரும் உள்ளே இருந்துடுறாங்க. ஒரு நியூக்ளியர் பாம்பு வெடிச்சது அப்படின்னா அதோட தாக்கம் 35 வருஷம் வரைக்கும் இருக்கும். நம்ம 35 வருஷம் உள்ளுக்குள்ளேயே இருக்க போறோம்னு சொல்லிட்டு தன்னோட ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு இருந்த ஒய்ஃப் என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு, 35 வருஷம் எப்படி இதுக்குள்ளே இருக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தி நீ எதுவும் யோசிச்சு கவலைப்பட்டுக்காத, 35 வருஷத்துக்கு தேவையான ஃபுட்டு வாட்டர் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவன் அவங்களுக்கு போர் அடிச்ச என்டர்டைன்மெண்ட்டுக்காக டிவி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காரு. இப்படியே அவங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குட்டி பையனோட சேர்ந்து அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா இன்னுமே அந்த ஒரு வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, வெளியவே போகல. அந்த ஒரு பையனும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரியவனாயிட்டே வரான். ஸ்கூலுக்கு போனா என்னெல்லாம் சொல்லி தருவாங்களோ அது எல்லாத்தையும் அவங்க அப்பா அம்மாவே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பையனுக்கும் 35 வயசு ஆகுது. இப்பயாவது வெளியே போயே தீரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே போறாங்க. வெளியே வரும்போது பையனோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிடுது. அந்த சூரிய வெளிச்சத்தை பார்த்ததும் அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அவர் வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி வெடிச்சது நியூக்ளியர் பாம்பு இல்ல, அது ஒரு பிளேன் கிராஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையை 3 பேருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தேவையான பொருள் எல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்க சொன்னா இருப்பீங்களா மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.